ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். சேர்மங்களும் அவற்றின் வேதிப்பெயர்கள், பகுதி பொருட்கள் மற்றும் பயன்பாடுகள்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஏஎஸ்ஆர்பி போன்ற எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸில் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வெளிப்படையாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு புக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேடி தேடி படிப்போம். ஆனால் அவங்க வந்து பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ சோடியம் பைகார்பனேட்டோடைய கெமிக்கல் நேம் என்னது, சோடியம் கார்பனேட்டோடைய கெமிக்கல் நேம் என்னது, அதோடைய பயன்பாடுகள் என்ன, சமையல் சோடனா என்ன, சலவை தூள்னா என்ன, சமையல் சோடனா என்ன அப்படி சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் பேசிக் கொஷின்ஸ் மீன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். எல்லா கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே சமையல் சோடா, சலவை சோடாலாம் வருது, கொஷின் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ அதான் சேர்மங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சேர்மம் வெர்சஸ் கலவை. ஸோ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது, சேர்மம் பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். கலவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் கலக்கப்பட்டு உருவாகுபவை. தூய பொருட்கள். ஸோ தூய பொருட்கள் கலக்கப்பட்டு உருவாகுபவை வந்து கலவைன்னு சொல்லுவோம். அதுவே தனிமங்கள் வந்து வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை வந்து சேர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஆனால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தான். ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை சேர்மம்னு சொல்லுவோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் கலக்கப்பட்டு உருவாகுபவை வந்து கலவைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்கும். நல்லா பார்த்துங்க, சேர்மம் பார்த்தீங்கன்னா உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்கும். கலவை பொறுத்த வரைக்கும் உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சேர்மங்களின் தன்மை அதில் காணும் தனிமங்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டவை. சேர்மங்களின் தன்மை வந்து அதில் காணும் தனிமங்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டவை. கலவை அதன் பகுதி பொருட்களின் தன்மையை பெற்றிருக்கும் புரியுதுங்களா? கலவை வந்து அதன் பகுதி பொருட்கள் என்ன இருக்கோ அதோடைய பண்புகளை தான் பெற்றிருக்கும். ஸோ அதுலேருந்து மாறுபட்டிருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சேர்மங்கள் ஒருபடித்தானவை. சேர்மங்கள் வந்து ஒருபடித்தானவை. கலவைகள் பொதுவாக பலபடித்தானவை. ஒரு சில கலவைகள் ஒருபடித்தானவை. ஸோ இது பலபடித்தானவையாகவும் இருக்கு, ஒரு சில கலவைகள் ஒருபடித்தானவையாகவும் இருக்கு. ஆனால் சேர்மங்களை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒருபடித்தானவை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியாது. சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியாது. கலவை பொறுத்தவரைக்கும் எளிமையான இயற்பியல் முறைகளை பயன்படுத்தி கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரிக்க இயலும். ஸோ சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியாது. ஆனால் கலவையில் இருக்கக்கூடிய எளிமையான இயற்பியல் முறைகளை பயன்படுத்தி கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரிக்க இயலும். ஸோ கேஸ், ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துருவோம். சேர்மம் வெர்சஸ் கலவை. ஸோ அதாவது சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாக்கப்படுதுங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிமுறையில் சேர்ந்து உருவாகுபவை வந்து சேர்மம் சொல்லுவோம். அதுவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் கலக்கப்பட்டு உருவாகுபவை வந்து கலவைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்கும். கலவை பொறுத்த வரைக்கும் உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி போன்ற பண்புகளை பெற்றிருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சேர்மங்களின் தன்மை அதில் காணும் தனிமங்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டவை. சேர்மங்களின் தன்மை அதில் காணும் தனிமங்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டவை. நெக்ஸ்ட் ஒன், கலவை பொறுத்த வரைக்கும் கலவை அதன் பகுதி பொருட்களின் தன்மையை பெற்றிருக்கும். ஸோ அதில் என்ன பகுதி பொருட்கள் இருக்கோ அதோடைய தன்மையை தான் கலவை பெற்றிருக்கும். ஸோ ஆனால் இது வந்து அப்படி இருக்காது, சேர்மம் வந்து மாறுபட்டிருக்கும். ஸோ சேர்மங்களை பொறுத்த வரைக்கும் சேர்மங்கள் ஆல்வேஸ் ஒருபடித்தானவை. கலவைகளை பொறுத்த வரைக்கும் கலவைகள் வந்து ஒருபடித்தானவையும் காணப்படுது, பலபடித்தானவையும் காணப்படுது. ஆனால் கலவைகள் பொதுவாகவே பலபடித்தானவை தான். ஒரு சில கலவைகள் வந்து ஒருபடித்தானவையாக இருக்குது. ஆனால் சேர்மங்கள் கம்பல்சரி ஒருபடித்தானவையாக தான் இருக்கும். இந்த ஃபைனல் ஒன், சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க இயலாது எப்பயுமே. ஆனால் கலவைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எளிமையான இயற்பியல் முறைகளை பயன்படுத்தி கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரிக்க இயலும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 3 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.